sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. நடந்தது ரொம்ப கஷ்டமான, இன்னமும் அந்த துக்கம் எங்ககிட்ட போகலை, என்கிட்ட தான் இருக்குது. குழந்தை தான் இன்னும் மீள முடியல. அவள் ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பாவை எதிர்பார்த்துன்னு தான் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவள் லக்ஷ்மி மாதிரி பிறந்தது, என்னுடைய லக்ஷ்மி. அவரோட கனவு, பெரிய கனவு இந்த வீடு தான். அவங்களோட பொண்ணுக்கு தான் இந்த வீடு எப்படி கட்டினேன், என் பொண்ணை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன். அவருடைய மகளுக்காகவே பார்த்து பார்த்து அவரை கட்டணும்னு எண்ணம் வச்சுட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலேருந்து 5ஆவது நாள் வந்தேன். அந்த நைட்டிலிருந்து அவர் முதுகு மேலேயே அவர் போட்டுருந்தார், கையிலையும் அப்படி அவர் தான் தூக்கி வச்சுட்டார். இப்போ அந்த அணைப்பு தேடுறா. படிக்கட்டிலேருந்து ஏறும்போதே என் பொண்ணே, என் தாயே எங்கே காணோன்னு அப்படி தாயே தான் சொல்லுவாங்க. சாவித்திரிபாயின்னு சொல்லவே மாட்டார், தாயே தான் கூப்பிடுவார் எங்கள் வீட்டுக்காரர். குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வருஷமா என் கூடவே தான் இருந்தார், குழந்தைகிட்டையும் இருந்தார். லாஸ்ட்டாக போகும்போது கூட குழந்தை கைப்பிடிச்சிட்டு தான் போனான். வரும்போது குழந்தை இல்லைன்னா நேராக விகாருக்கு வந்துடுவார். விகாருக்கு குழந்தைய கூட்டின்னு போயிட்டு பழைய வீட்டில் போயிட்டு விளையாட வச்சுன்னு இருப்பார். என்னால் இது வரைக்கும் அதுலேருந்து மீள முடியல, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கணவர் இப்படி ஒரு நல்ல இதெல்லாம் சேர்ந்துருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் டொயின் அவர் பேரே டொயின் பேரே நான் வச்சுட்டேன். நான் அவர்கிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்க கிட்ட கேட்டுனா வாங்கி தருவார். அவருடைய எண்ணம் அந்த மாதிரி குணம். அவரை மாதிரி வேறு யாரும் வரத்துக்கு சான்ஸே இல்லை. எல்லாமே அவர் ஒரு கட்டத்தில் வச்சு நான் அழகாக பார்த்துட்டு இருந்தார். பொண்டாட்டி, குழந்த, கட்சி, அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் வீடு, மக்களை பார்க்குறது, எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோடு தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் நானும் அவர் பின்னாடியிலேருந்து எல்லாத்தையும் நான் ரசிப்பேன். எனக்கு இந்த சம்பவம் எனக்கு ஃபோன் மூலிமா தான் வந்தது. தலையில் அடிபட்டதுன்னு தான் சொன்னாங்க. என் வீட்டுக்காருக்கு தலையில் தானே அடிபட்டுருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பைசா இருந்தது. A2 சம்பவ செந்தில் அவரை இது வரைக்கும் பிடிக்கல. மொட்டை கிருஷ்ணனா இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்கு கைது பண்றாங்களோ எங்களுக்கு தெரியல. என் வீட்டுக்காரு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு உளவுத்துறைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு போலீஸ் அன்னைக்கு இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு போலீஸ் வந்ததுதான் எனக்கு புரியல. இதுல ஏதோ கவர்மெண்ட்டும் உள்ள இருக்குது. அண்ணன் மறைந்து இப்போ 90வது நாள் எப்படி மேம் இருக்கு? இத்தனை நாள் கடந்தது ரொம்ப கஷ்டமான கேள்விதான். இருந்தாலும் நான் சொல்றேன், இன்னமும் அந்த துக்கம் எங்ககிட்ட போகலை, என்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் எப்படி மேம் கடந்து போறீங்க? ஏன்னா சின்ன குழந்தைகள், அண்ணன் நம்ம எல்லா வீடியோலையுமே பார்க்குறோம், பிள்ளைய ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும், உங்களை ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு நாளுமே உங்க மனதில் வந்துகிட்டு தானே போய். ஆமா, குழந்தை தான் இன்னும் மீள முடியல. அவ ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பாவை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவளுடைய ஒவ்வொரு செயலும் எங்களால பார்த்து இருக்க முடியல. நாங்களும் அவர் உயிரோட இருக்கிறாரு, அந்த இதுல தான் நாங்களும் கடந்து போறோம் ஒவ்வொரு நாளும். நீங்க இருக்கிறப்பே நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ நிறைய பேர் தெரியாதவங்க கூட அவங்க தான் என்ன படிக்க வச்சாங்க, அவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, அவங்க தான் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, இது எல்லாமே உங்களை அறியாமையே நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கேட்கும்போது எப்படிமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் கணவர் இப்படி ஒரு நல்ல இதெல்லாம் சேர்ந்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறாரு. நானே சொல்லுவேன், இப்போ பார்த்தாலும் டொயின் அவர் பேரே டொயின் பேரே நான் வச்சுட்டேன். நான் இப்போ பார்த்தாலும் இருக்குதுன்னு கூட இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாரு. இந்த ஒரு நிமிஷமா இதை அனுப்புறம்மா, எங்க அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணுமா, உடனே ஹாஸ்பிட்டல் செலவா எல்லாமே கேட்டுருவாரு. நான் உடனே அனுப்புறோம்னா, அவர்கிட்ட இல்லைன்னா கூட மற்றவங்க கிட்ட கேட்டுன்னா வாங்கி தருவார். அவருடைய எண்ணம் அந்த மாதிரி குணம். அவரை மாதிரி வேற யாரும் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அண்ணன் உங்க கூட இருக்கும்போது அந்த கட்சி விஷயத்தை பார்த்துக்கிட்டோ ஒரு அட்வொகேட் ஆகும், வீடையும் கவனிச்சுப்பாங்க. நல்லா என்னை ரொம்ப சந்தோஷமா ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தாரு. என் குழந்தை பிறந்துட்ட பிறகு குழந்தைகிட்டே தான் இருந்தாரு. 2 வருஷமாவே அவர் எங்குமே வெளியே போகலை. எந்த விஷயம்
என் கூடவே தான் இருந்தாரு, என் குழந்தைகிட்டையும் கூடவே தான் இருந்தாரு. இது எப்படி இந்த சம்பவம் நடந்தது எனக்கே தெரியல. இப்படி ஒரு சம்பவம் திடீர்னு நடந்த உடனே அந்த டைம்ல எப்படி மேம் யோசிச்சீங்க? இப்படி உங்களுக்கு சம்பவம் எப்படி தெரிய வந்தது? எனக்கு இந்த சம்பவம் வந்து எனக்கு போன் மூலியமா தான் வந்தது. தலையில அடிபட்டதுன்னு தான் சொன்னாங்க. என் வீட்டுக்காருக்கு தலையில தானே அடிபட்டுருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பைசா இருந்தது, அதை எடுத்துட்டு போனேன். அப்போதான் என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன இவ்வளோ ஜனங்க இருக்குது என்னன்னு தெரியல. அப்போ எனக்கு முன்னாடி நிறைய ஜனங்களும் போலீஸும் வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி வெட்டிட்டாங்க. அண்ணன் எப்பவுமே வெளியே போறது, வீடை விசிட் பண்றது, புது வீடு கட்டிட்டு இருந்தீங்க, அது எவ்வளவு கனவு இல்லை உங்களுக்கு? அவரோட கனவு பெரிய கனவு இந்த வீடு தான். அவங்களோட பொண்ணுக்கு தான் இந்த வீடை எப்படி கட்டணும், என் பொண்ணை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன், அவன் வந்து ராணி மாதிரி நான் வளர்ப்பேன் நான் அப்படின்னு அவர் அந்த வீடை வந்து பார்த்து பார்த்து அவருடைய மகளுக்காகவே பார்த்து பார்த்து அவரு கட்டணும்னு எண்ணம் வச்சுட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல அந்த வீட்லயே அவருக்கு அந்த யமம் வரும்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப எதிர்பார்த்து அதை ஒவ்வொரு நாளுமே டெய்லி வருவாங்களாமே வீடை. ஆமா ஆமா, எப்படி கட்டணும், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகக்கூடாது. ஏதாவது மிஸ்டேக் ஆனா கூட அவர் நேரடியாவே வந்து பார்த்து இது சரியில்லைப்பா, மண்ணு சரியில்லை, சிமெண்ட்டும் மண்ணும் சரியா கலக்கல அந்த மாதிரி சொல்லிட்டு அவரு சரி பண்ணுவார். பக்கத்துல இருந்துவார். காலையில எழுந்து வந்து 7 மணிக்கெல்லாம் ஐநாவரத்துல இருந்து பெரம்பூருக்கு வந்துடுவார். 7 மணிக்கெல்லாம் வந்து தண்ணி விடுவாரு. அந்த மாதிரிலாம் வேலை செய்வாரு. வீடு ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், எப்படி மேட்ச் பண்ணாங்க? அதுதான் எனக்கே தெரியல. எல்லாமே அவர் ஒரு கட்டத்துல வச்சு நான் அழகா பாத்துட்டு இருந்தார். பொண்டாட்டி, குழந்தை, கட்சி, அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் வந்து வீடு, மக்களை பார்க்குறது, எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட தான் பார்த்துட்டு எல்லாத்தையும் நானும் அவர் பின்னாடில இருந்து எல்லாத்தையும் நான் ரசிப்பேன். நான் நீங்க என்னைக்காவது நீங்க கொஞ்சம் வேலையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க? என்ன சொல்லியிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் இவரு நீங்க டென்ஷனாவே இருக்கிறீங்களே, டென்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டீங்க, கரெக்ட் டைம் தூங்க மாட்டீங்க, உங்களுடைய உடம்பையும் பாருங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்தது இல்ல? அந்த குழந்தை பிறந்ததுல எந்த அளவுக்கு ஆனந்தம் சொல்ல முடியாதுப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவ வந்து லட்சுமி மாதிரி பிறந்தது, என்னுடைய லட்சுமி அவ வந்திருக்கிறா, இனிமேல் நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் சொல்லிட்டு அவளுடைய குழந்தைய வந்து அது அவளுடைய பார்க்கும்போது தான் ஒவ்வொரு செயலும் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 5வது நாள் வந்தேன். அந்த நைட்டுல இருந்து அவர் முதுகு மேலேயே அவர் போட்டு இருந்தாரு, கையிலயும் அப்படி அவர் தான் தூக்கி வச்சா. இப்போ அந்த அணைப்பு வந்து தேடுறா, அவ எதிர்பார்க்கறா அவங்க அப்பாவை. நல்லா தெரியுது அவங்க அப்பாவை தான் எதிர்பார்க்கறா. அது பார்க்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. டெய்லியும் 2 மணிக்கும் 3 மணி வரைக்கும் அவ அழுதுதான் தூங்குறா. படிக்கட்டுல இருந்து ஏறும் போதே என் பொண்ணே, என் தாயே எங்க காணோம் அப்படி தாயே தான் சொல்லுவாங்க. சாவித்திரிபாயின்னு சொல்லவே மாட்டாரு, தாயே தான் கூப்பிடுவாரு எங்க வீட்டுக்காரு. இப்ப உங்களுக்கு பழகி இருக்கும் அவங்க சமூக சேவை பணி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? கொஞ்சம் குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அது நிறையவே இருந்தது. 2 வருஷமா குழந்தை பிறந்ததுல இருந்து 2 வருஷமா என் கூடவே தான் இருந்தாரு, குழந்தைகிட்டயும் இருந்தாரு. லாஸ்டா போகும்போது கூட குழந்தை வந்து கை பிடிச்சிட்டு தான் போனான். குழந்தைய கையோட தூக்கிட்டு எல்லாம் போவாங்களாம் அங்கேயும்? கார்ல கூட்டிட்டு போவாரு, எல்லாம் பண்ணுவாரு. நான் இந்த விகாருக்கு வரும்போது நாங்க சாண்டிங் பண்ணும்போது குழந்தைய வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வருவார். வரும்போது குழந்தை இல்லைன்னா நேரா விகாருக்கு வந்துடுவார். விகாருக்கு வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பழைய வீட்டுல போயிட்டு விளையாட வச்சுன்னு இருப்பாரு. உங்களுக்கு எப்படி மேடம் ஆறுதல் சொல்லிக்கிறீங்க இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு? ஆறுதல் அடைய முடியல என்னால. இது வரைக்கும் வந்து அதுல இருந்து மீள முடியல, அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயங்களும் வீட்டுல உங்களுக்கு ஞாபகப்படுத்துதா? ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே பாதிப்பா இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவர் என் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அவங்க மறைந்தாலுமே இத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க, இத்தனை பேரை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போது எனக்கும் அந்த ஆர்வம் வருது. என் வீட்டுக்காரர் அந்த விட்ட கடமை என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன மாதிரி இருக்குது. அதுவும் நான் வந்து அவர் மாதிரியே நான் செய்வேன். எல்லாரையும் படிக்க வைப்பேன், ஏழை ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது கடமை இருக்குது. கண்டிப்பா அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. என்னைக்காவது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, நீ வீட்டோட இருக்க கூடாது, என்னைக்குமே சமூக பணி தான் முக்கியம்? அது இல்ல. இதுக்கு முன்னாடி மறைந்ததுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, உனக்கு வீடு அதுதான் குழந்தை, வீடு,
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மேடம் தைரியம் வந்தது? இப்படி நம்மளை நம்பி இருக்கிறாங்க நிறைய பேரு. அது என் வீட்டுக்காரே இறந்துட்ட பிறகு எங்க வீட்டுக்காரே என்கிட்ட வந்த மாதிரி அவரு தான் இன்னைக்கு வரைக்கும் தைரியத்தை கொடுத்துன்னு இருக்கிறாரு. எங்கேயுமே போகல. என் கணவர் வந்து என் கிட்டயும் என் குழந்தைகிட்ட தான் இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இப்படி அந்நியாரு திருமதி ஆம்ஸ்ட்ராங்கையோ இப்படி நாங்க பார்த்தது இல்ல. இப்போ ஒரு பவர்ஃபுல் லீடர் மாதிரி நாங்க பாக்குறோம் நிறைய பேர் அது சொல்றாங்க. எங்க கணவர் என் கணவர் என் கூட இருக்கிறாரு. அதுதான் ரீசன். ஆமா. என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க நீங்க? இப்ப திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறந்ததை நீங்க உங்களால ஏத்துக்க முடியாட்டாலும் கடந்து போறீங்க. இப்படிங்கிறப்ப இப்ப உங்க தொண்டர்களுக்கும் உங்க தலைவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கள நம்பி இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு. கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ் அண்ணன் எப்படி உங்களை வழி நடத்தினாரோ அதே மாதிரி தான் நானும் வழி நடத்துவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனால என்கிட்ட சொல்லுங்க. அண்ணன் எப்படி வந்து பண்ணாரோ அதே மாதிரி தான் நான் செய்வேன். பயப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை போலீஸ் தரப்போ சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் வந்து முன்னாடி நின்று சட்டம் தான் முக்கியம். அவர் எல்லார்கிட்டயும் சொன்னது வந்து சட்டம் நம்ம கையில இருக்குது. நம்ம ஏன் யாருக்கும் பயப்படக்கூடாது? நம்ம எதுக்கு பயப்படணும்? சட்டம் நம்ம கையில வச்சுன்னு இருக்கிறோம். சட்டத்தை வச்சுன்னு நம்ம கையாளலாம்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்கு இப்போ உண்மைக்குமே அவர் இல்லைங்கிறத நம்ப முடியல யாராலையுமே. எப்படி உங்களுக்கு இருக்குது உங்க மனநிலை? எப்படி? நான் சும்மா மேலுக்கு நான் இருக்கிறேன், உள்ளுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எனக்கு தூக்கம் இல்லை, அது சொல்ல முடியல. அவருடைய குழந்தை வந்து இப்படிதான் வளர்க்கணும், ராணி மாதிரி வளர்க்கணும். அவளுக்காக அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அது கோட்டையா ஆளணும்னு வந்து சின்ன பிறந்ததுல இருந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஆசைப்பட்டது இன்னமும் கோட்டையை ஆளணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி என் மகளையும் கோட்டையை ஆள வைப்பேன். அவங்கள நம்பி இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவர் என்ன ஹெல்ப் பண்ணாரோ இளைஞர்களுக்கு என்னென்ன செய்தாரோ அதே மாதிரி நான் பின்பற்றுவேன். பயப்பட வேண்டாம். இளைஞர்களுக்கு அண்ணன் எப்படி இருந்தாரோ அண்ணியும் அப்படிதான் இருப்பேன். இப்ப பௌத்த மதத்துல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்து மதம் பார்த்தா அது 16 நாள் துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. கிறிஸ்டின் மதம் பார்த்தா 45 நாட்கள் அனுசரிப்பாங்க. அதே மாதிரி பௌத்தத்துல வந்து 3 மாதம் துக்கம் அனுசரிப்போம். ஒவ்வொரு மாதமும் நாங்க வந்து பௌத்த ரீதியை சாண்டிங் பண்ணிட்டு சன்னதானம் கொடுப்போம். அது மாதிரி நாங்க புண்ணியதானம் செய்வோம். அது ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது 3வது மாசம் 90வது நாட்கள்ல இது பெரிய இதுவா நாங்க செய்வோம். இப்ப எப்படி நம்ம வந்து இந்துக்கள்ல வந்து திதி கொடுத்துட்டு வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பழைய விகாரில இருந்து புது விகாருக்கு நாங்க அமைதி ஊர்வலமா வரணும்னு சொல்லிட்டு நாங்க அதை K1 போலீஸ் ஸ்டேஷன்ல 17ஆம் தேதியே நாங்க வந்து அனுமதி கேட்டு நாங்க மனு கொடுத்தோம். அவங்க ஓகேவும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இல்ல உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கோர்ட் மூலியமாவே நாங்க வாங்கியிருப்போம். இன்னைக்கு ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. இப்ப திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த அளவுக்கு பௌத்த மதத்தை பின்பற்றினாங்க? எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாங்க அவங்க? அவர் பிறந்ததுல இருந்து ஐயா பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஐயா பௌத்த மதத்தை தழுவும் போது நம்மளும் அது மாதிரி தழுவணும்னு சொல்லிட்டு தான் அவரு இதுக்கு வந்தாரு. அதே மாதிரி கல்யாணம் வந்து 45 பிக்குங்க வர வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் குழந்தை பேர் வைக்கும் போதும் புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் சாவித்ரி பாயின்னு சொல்லிட்டு நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். மேடம் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேர் வச்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு புத்த பூர்ணிமாவுக்கும் நாங்க அந்த பழைய விகாரில இருந்து இந்த புது விகாருக்கு நாங்க ஊர்வலமா வருவோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவ்வளவு டைட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா A2 வந்து சம்பவம் செந்தில் அவரை இது வரைக்கும் பிடிக்கல. சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்கு வந்து கைது பண்றாங்களோ எங்களுக்கு தெரியல. நீங்க அமைதியான ஒரு பேரணி அப்படிங்கறதுதான் மெழுகுவர்த்தி பேரணி தான் நடத்துனது. 90வது நினைவேந்தல் நடக்கும்போது பர்மிஷன் கொடுத்திருந்தாங்களாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது என்ன உள்நோக்கமா? அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு போலீஸ் வச்சிருக்கிறாங்க. என் வீட்டுக்காரு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு உளவுத்துறைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு போலீஸ் அன்னைக்கு இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு போலீஸ் வந்ததுதான் எனக்கு புரியல. இதுல ஏதோ கவர்மெண்ட்டும் உள்ள இருக்குது. எங்க வீட்டுக்காரு இனிமேலும் வந்து புகழெல்லாம் வளரும்னு சொல்லிட்டு தான் இந்த கவர்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி எங்களை ரொம்ப டைட் பண்றாங்க. இருக்க டைட் பண்றாங்க. இவங்க வந்து டைட் பண்ண நாங்க வந்து பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இது வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. ஒன்னும் நாங்க படிக்கல. அது படிச்சு முடிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு பக்கமா நாங்க படிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படின்னு. அந்த மாதிரி ரிசல்ட் எங்களுக்கு ராங்கா தெரிஞ்சிச்சுன்னா சிபிஐக்கு போயிடும். Share sweetness and love this festival season with Aadiyar Anand Pavan Sweets and Snacks.
காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.